வாக்காளர்களுக்கு வணக்கம். எங்கே செல்லும் இந்த பாதை? விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வலுவாக வந்துட்டுருக்கு. நம்ம ரொம்ப ஆரம்பத்துக்கு போவோம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் அறிவித்தது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்போவே சில பேர் கேள்வி எழுப்பினாங்க, அது என்ன அரசியல் எதிரி கொள்கை எதிரி, கொள்கை எதிரி அரசியல் எதிரி ஆக முடியாதா, அரசியல் எதிரி கொள்கை எதிரி ஆக முடியாதான்னு. மொத்தத்தில் அவருக்கு ஆதரவானவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, தெளிவாக யார் எதிரின்னு அறிவிச்சுட்டு வராரு. நாம் தமிழர் அவர் கொள்கை இல்லாதவர் அப்படின்னு தொடர்ந்து விமர்சிச்சுட்டு வந்தாலும் தன்னோட எதிரிகள் யார் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு வந்தவர் விஜய் அவர்கள். இப்போ அதில் ஒரு தடுமாற்றம் தெரியுதா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுது. பொதுவாக அரசியல் முடிவுகளை விஜய் அவர்கள் சரியாக எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. மக்களை சந்திக்கிறதுல ஃபஸ்ட்டு அந்த முடிவு எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறினதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வருடங்களாக அவர் பொது வெளிக்கோ பொது இதுக்கோ வர்றதே கிடையாது. அவருடைய ஆடியோ விழாக்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவர் பொது வெளிக்கு வராரு அப்படின்னா அங்கே மக்கள் கூட்டம் கூடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை அவங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அரசாங்கத்திட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், அவங்க எஸ்ஓபி போடுறாங்க, இந்த மாதிரி தான் திரும்ப சொல்கிறாங்களே ஒழிய அவங்க எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரௌடு வந்தால் அதை எப்படி சமாளிக்க போகிறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற ஒரு புரிதலோடு செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது இப்போ வரைக்கும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 பொதுவாக விஜய் அவர்கள் ஒரு கட்சி மாநாடு நடத்தினுச்சோ, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா அந்த கட்சியோட தொண்டர்களும் வருவாங்க அல்லது வரவழைக்கப்படுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது விஜய் அவர்களின் கட்சிக்காரங்களும் வராங்க, பொதுமக்கள் ரசிகர்களும் வராங்க, பொதுமக்களும் ஓகே விஜய் வராருப்பா நம்ம ஏரியாவுக்கு விஜயை பார்க்கலாம் அப்படிங்கிறதும் வராங்க. ஸோ இது அவங்க பிளான் பண்ணியிருந்துருக்கணும். முதல்ல தமிழ்நாடு முழுக்க பரவலாக ஒரு 5-6 மாநாடுகளை நடத்தி அதுக்கப்புறமா மாவட்ட வாரியாக அல்லது 4-5 மாவட்டங்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நடத்தியிருந்தா விஜய் மக்கள்கிட்ட வாகனத்தில் ஏறி அவங்க ஊருக்கே போகும்போது ஓகே நான் விஜய் அந்த மாநாட்டில் பார்த்துட்டேன், இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை ஓரளவுக்கு கட்டுப்படியாக இருக்கும். ஸோ அவருக்கு ரோட்டில் இறங்கி பிரச்சாரம் பண்ணும்போது அந்தந்த ஏரியா மக்களை மட்டுமே சந்தித்து பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு, வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்தில் 2 முறை 3 முறை வெளியே வரணும் அப்படின்னு முடிவெடுக்கும்போது அப்போ அந்த ஜன நெருக்கடியை தவிர்க்க முடியாமல் போயிடுது. ஸோ இதில் அவங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க கூட்டணிக்கு. அதாவது ஆளுக்கு 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவின்னு தாவேகா சைடில் இருந்தும் துணை முதல்வர்னு அதிமுக சைடில் இருந்தும் பேசுகிறாங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வரும்போது ஆதவர்ஜன் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார், இந்த மாதிரி நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பேச்சு வரும்போது தாவக சைடில் இருந்து எந்த விதமான அறிவிப்போ எந்த விதமான ரியாக்ஷனோ இல்லாமல் இருக்குது. ஸோ அது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை அப்படி கூட்டணி போகிறாங்களா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஓகே, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, போகிறாங்க போகலை அப்படிங்கன்னு வந்துட்டா அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். தாவேகாவுக்கு இருக்கிற சாதகங்கள் என்னன்னு பார்த்துட்டுன்னு வச்சிங்களேன், அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் பெரிய அளவில் குறையுது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில சின்ன கட்சிகள்னு ஒரு வலுவாக இருக்குது. அதில் விஜய் பொதுவாக அவங்க ஆப்போசிட் சைடு இருக்கிறவங்க கூட 10-15% வாங்குவாருங்கிறதும், விஜய் சைடில் இருக்கிறவங்க 30-35% வாங்குவாருங்கிறதும் பேச்சாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது மினிமம் 10-15% வாங்கிடுவாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. அப்படி பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு 30-35% இருந்தால் கூட விஜயோட இணையும் போது அது 50%-ஆகவோ 45%-ஆகவோ மாறி அவங்க ஒரு ஸ்வீப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. பர்செப்ஷன் கேமில் அவங்க அஹேடாக போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுத்த உடனே தனது முதல் தேர்தலையே வெற்றியை சந்தித்தவராக மாறிடுறாரு. ரெண்டாவது, அவருக்கு 2 விதமான ஆப்ஷன் கொடுக்கப்படும். ஒன்று துணை முதல்வர், இல்லைனா எதிர்கட்சி தலைவர். விஜயகாந்த் அவர்கள் வந்த மாதிரியான எதிர்கட்சி தலைவர். ஒரு 40-50 சீட்டு எவ்வளவோ அவளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 25-35 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறாருன்னா சாலிடாக ஒரு எதிர்கட்சி தலைவராக முடியும். இல்லை ஆட்சி பங்குன்னு உள்ள பேசி ஆரம்பத்திலேயே போனாங்கன்னா
அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு துணை முதல்வரும் ஒரு 2-3 இலாக்காக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கட்சி வந்து இளைஞர்கள் எல்லாம் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஒரு தேர்தலை எப்படி சந்திக்கிறது, ஒரு பூத் கமிட்டியில் எப்படி வேலை செய்கிறதுங்கிறது பெருசாக அனுபவம் இல்லை. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து செயல்படும் போது பிஜேபி ஏடிஎம்கேங்கிற ஒரு பெரிய ஃபோர்ஸோட ஹெல்ப்பு, அதோட அனுபவம் எல்லாமே அவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இணைஞ்சு செயல்படுவாங்க. அதில் இருந்து அவங்க கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சாதகங்கள். பாதகங்கள் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் சினிமாவில் என்ன பொசிஷனில் இருக்காருன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். அப்படியே டாப் பொசிஷனில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு ஸ்டாராக இருக்கார். அந்த பொசிஷனில் விட்டுட்டு நான் சினிமாவிலே இனிமேல் நடிக்க போகிறதில்லைன்னு சொல்லி பாலிடிக்ஸுக்கு வந்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி போய் அவரோட ரசிகர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுட்டு நிற்கணும். அது எந்த விதத்தில் அவரோட ரசிகர்களோ அல்லது பொதுமக்களோ ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ வந்து பொதுவாக தாவேகா வந்து எல்லா பக்கம் இருந்தும் ஓட்டுகளை வாங்கும் அப்படின்னு ஒரு பெருமையான பேச்சு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேலேருந்து தாவேகாவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள் இந்த கூட்டணி அமைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கூட்டணிக்குள்ளே நின்றுரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் திமுகவிலிருந்து விஜய்க்கு உழுவ வேண்டிய ஓட்டுகள் அவர் பிஜேபி தாவேகா அதிமுகங்கிற கூட்டணி அமைச்சாருன்னா திமுகவுக்கு இது வரைக்கும் போட்டுட்டு இருந்துட்டு இப்போ விஜய்க்கு போடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க போடுவாங்களா? இந்த கூட்டணிக்கு போய் பிஜேபிக்கோ அல்லது அவங்க தொகுதியில் வர்ற இரட்டலைக்கோ ஓட்டு போடுவாங்களா? அந்த கேள்வி வந்துடும். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் அங்கிருந்து விஜய்க்கு ஓட்டு வரும் அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகளிலிருந்து விஜய் தனியாக நிற்கும் போது அவருக்கு அந்த ஓட்டுகள் கட்டாயம் வந்திருக்கலாம். இப்போ வருமா? அவர் போய் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட்டுருந்தவங்க திரும்ப ஓட்டு போடுவாங்களா? அடுத்தபடியாக நாம் தமிழரில் வாக்களிச்சிருந்தவங்க மாற்றம் தேவை, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு மாற்றம் வேணும்னு சொல்லி நாம் தமிழருக்கு அதிகமாக வாக்கி அளித்தவர்கள் விஜய் ரசிகர்கள் தான். அவங்க இந்த டைம் விஜய்க்கு திரும்ப முழுசாக வாக்களிச்சிருவாங்க. நாம் தமிழர் 2% கூட வாங்காது, 3% கூட வாங்காது அப்படின்னு தாவேகா ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ போய் அவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் விழுந்தா இந்த நாம் தமிழருக்கு விழுந்த ஓட்டுகள் அங்கேயே நின்று போயிடாதா? அவங்க மாற்றம் வேணும்னு சொல்லி தான் அங்கே ஓட்டு போட்டீங்க. ஸோ இப்போ விஜயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவர் கூட்டணி போயிட்டாரு, நம்ம நாம் தமிழர்லேயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கவே விழுந்துரும் இல்லையா? இது வந்து தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு பாதகமான சூழ்நிலை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனியாக நிற்கிறதுல இருக்கிற சாதக பாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல. முதல்ல பாதகம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், தாவேகாவோட அனுபவமின்மை ஒரு பாதகம். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில திடீர்னு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் ஆகட்டும், இன்னும் மற்ற இதில் கூட உடனடியாக அவங்க வந்து அதற்கான எதிர்வினையை ஆற்றதில்லை. திருப்பரங்குன்ற விஷயம் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இவங்க வந்து கூட்டணி போயிருந்தாங்கன்னா ஏடிஎம்கேவோ பிஜேபியோ பார்த்துக்கும் அந்த சூழ்நிலை. எலெக்ஷன் டைமில் அவங்க எதிர்முகாமில் இருந்து ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க அல்லது ஒரு ராங் கம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை அவங்க சமாளிப்பாங்க. இப்போ தனியாக நிற்கும்போது அது மாதிரி செய்ய முடியுமா, பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்புறம் எலெக்ஷன் செலவு முழுக்க இப்போ தாவேகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண துணிக்கடையில் வேலை பண்ணுற ஒருத்தர் கூட முக்கிய பதவியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கூட எம்எல்ஏ சீட் தரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட் நின்னா அந்தளவுக்கு அவங்களால செலவு செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னா அவங்களுக்கு அந்த பணத்தை யார் கொடுக்குறது? மேலேருந்து தான் வரணும். ஸோ அவங்களால பெரிய அளவில் செலவு பண்ண முடியுமா? அதே இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டா வர்ற செலவு அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தொகுதி வரும், அந்த தொகுதிகளில் மட்டும்தான் செலவு செய்யணும், அதுக்கும் ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த சப்போர்ட் கிடைக்காது. அதை சமாளித்து அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னு. அடுத்தபடியாக தனியாக நிற்கிறதுனால உள்ள சாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான கோல் விஜய் வந்தது அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இவர் தனியாக நின்னால் மட்டுமே அது சாத்தியம். ஒன்று, இவர் தனியாக நிற்கிறாருன்னா இந்த எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு அவரால் முதல்வராக முடியும். இதுக்கு 5% வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்காங்க. ஆனால் இவர் ஒரு பக்கம் கூட்டணி போயிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான். விஜய் அவர்கள் திரும்பவும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வந்து நிற்கும்போது மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்களா? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி போயிட்டு திரும்ப அடுத்த எலெக்ஷனில் வந்து நான் முதலமைச்சர் கேண்டிடேட்னா அவருடைய தொண்டர்களோ ரசிகர்களோ கூட நிற்பாங்களாங்கிறது கேள்வி. இப்போ அவர் தனியாக நிற்கிறாரு. தனியாக நின்று ஒரு 10 - 15 20 டச் பண்ணிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷனில் எல்லா சிறிய கட்சிகளும் அவரை முச்சிக்கிட்டு வந்து நிற்பாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு. அடுத்த எலெக்ஷனில் கூட அவரால் சிஎம் ஆயிட முடியும். அதனால் இவர் வந்து தனித்து நிற்காமல், இவருடைய கட்சி ஆரம்பித்ததோட முதல் நோக்கமே என்னன்னா தனித்து நிற்கிறதா தான் இருக்கணும். அவர் வந்து என்னை பொறுத்தவரை
முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கவே கூடாது. அவர் நான் தனியாக நிற்கிறேன், 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்களை நம்பி நிற்கிறேன்னு சொல்லி கேட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிருக்கணும். அப்படி ஆகலைனாலும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் பல லட்சம் பேர் இருக்காங்க. ஓட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட 15 to 20%, 8% எடுத்த விஜயகாந்த் கிட்ட 5-6 கட்சிகள் வந்துச்சு. 15 to 20% எடுத்திருந்தாருன்னா சிறிய கட்சிகள் அனைத்தும், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் உட்பட அனைவரும் உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு சிறப்பான அணி அடுத்த வர்ற நாடாளுமன்ற தேர்தலையோ அல்லது அதுக்கு அடுத்து இருக்கிற சட்டமன்ற தேர்தலையோ அமைச்சு அவர் ஈஸியாக வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் இப்போ அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி பர்செப்ஷன் வைஸ் கீழே இருக்காங்க. டிஎம்கே ஒரு பெரிய அலையன்ஸை உருவாக்கிருச்சு. அதை ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் அந்த கூட்டணிக்கு வந்ததுனால விஜயை உள்ளே இழுத்துட்டா நம்ம கட்டாயம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு நாலாபுரமும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த அழுத்தத்துக்கு கட்டுப்படுவாரா அல்லது அதை தாண்டி அவர் தனியாக நின்று மக்கள்கிட்ட உங்களை நம்பி தான் வரேன் அப்படின்னு செய்வாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் சம்பந்தமான பதிவுகளுக்கு தொடர்ந்து ஓட்டர் ஐடி தமிழ்நாடு சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு ஓட்டர் ஐடி தமிழ்நாடு.